Twin Birds presents Simply Stretch. ரொம்ப பாப்புலரான ட்வின் பர்ட்ஸ் பிராண்ட் இந்த ஜெனரேஷன் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. ட்வின் பர்ட்ஸ் பிராண்டில் எத்னிக் வேர், வெஸ்டர்ன் வேர் ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னர் வேர், கேஷுவல் வேர், ஆக்டிவ் வேர், லாஞ்ச் வேர்னு பெண்கள் தினசரி யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. கிலோ கணக்கில் இல்லை, டன் கணக்கில் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழினுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. Hi and welcome to Twin Birds presents Simply Stretch. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைட்டில் ஸ்பான்சர் ட்வின் பேர்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான டிஷர்ட் அண்ட் லெகிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் குயிக்காக போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம், ஷோவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ட்வின் பேர்ட்ஸ் டிஷர்ட் அண்ட் லெகிங்ஸ்க்கு மாற்றிட்டு வந்துட்டோம். இன்னியோட எபிசோட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான எபிசோட். நம்ம எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் ஸ்லிம் வேஸ்ட். இந்த ஸ்லிம் வேஸ்ட்டை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் கால் ரெண்டுத்தையும் டைட்டாக க்ளோஸாக வச்சுக்கோங்க. உங்கள் ஷோல்டர்ஸை நல்லா ரொட்டேட் பண்ணி செஸ்ட்டை ஓப்பனாக இருக்கணும், பேக்கை ரவுண்ட் பண்ணக்கூடாது. இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்ம்ஸ் ரெண்டையும் மேலே தூக்கி உங்கள் ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்கள் ரைட் சைடுக்கு பெண்ட் பண்ண போகிறீங்க. இன்ஹேல் சென்டருக்கு திருப்பி வாங்க. எக்ஸ்ஹேல் உங்கள் லெஃப்ட் சைடுக்கு பெண்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் திருப்பி சென்டருக்கு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணி உங்கள் ரைட் சைடுக்கு பெண்ட் பண்ண போகிறீங்க. இன்ஹேல் திருப்பி சென்டருக்கு வாங்க. எக்ஸ்ஹேல் உங்கள் லெஃப்ட் சைடுக்கு பெண்ட் பண்ணி உங்கள் செஸ்ட் ஓப்பனாகவே இருக்கணும், பேக்கை ரவுண்ட் பண்ணக்கூடாது. இன்ஹேல் திருப்பி சென்டருக்கு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு ரைட் சைடுக்கு பெண்ட் பண்ணி இங்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்டே பண்ணலாம். 3, 2, 1. இன்ஹேல் திருப்பி சென்டருக்கு வாங்க. எக்ஸ்ஹேல் உங்கள் லெஃப்ட் சைடுக்கு பெண்ட் பண்ணுங்கள், செஸ்ட் ஓப்பனாக இருக்கணும், நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். 3, 2 and 1. இன்ஹேல் திருப்பி சென்டருக்கு வாங்க. எக்ஸ்ஹேல் வெரி ஸ்லோலி உங்கள் கையை திருப்பி உங்கள் சைட்ஸுக்கு கொண்டு வந்துருங்க. அடுத்தது நம்ம ஒரு ட்விஸ்டிங் மூவ்மெண்ட் பார்க்க போகிறோம். இன்ஹேல் பண்ணி உங்கள் கை ரெண்டையும் உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணி உங்கள் ரைட் சைடுக்கு மெதுவாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் திருப்பி சென்டருக்கு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணி மெதுவாக உங்கள் லெஃப்ட் சைடுக்கு திரும்புங்க. இன்ஹேல் சென்டருக்கு வாங்க. எக்ஸ்ஹேல் உங்கள் ரைட் சைடுக்கு திரும்புங்க. இன்ஹேல் திருப்பி சென்டருக்கு வந்து எக்ஸ்ஹேல் உங்கள் லெஃப்ட் சைடுக்கு திரும்பும் போது உங்கள் வயிறு நல்லா உள்ளே இழுத்து மூச்சு வெளில விடணும். இன்ஹேல் திருப்பி சென்டருக்கு வாங்க. எக்ஸ்ஹேல் உங்கள் ரைட் சைடு திரும்பி இங்கே நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்டே பண்ணுறோம். 3, 2, 1. இன்ஹேல் திருப்பி சென்டருக்கு வாங்க. எக்ஸ்ஹேல் உங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி இங்கே ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்டே பண்ணலாம். உங்கள் வயிறு நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க, நார்மலாக ப்ரீத் பண்ணுங்கள். 3, 2, 1. இன்ஹேல் திரும்பி சென்டருக்கு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணி மெதுவாக உங்கள் கையை கீழே கொண்டு வாங்க. அடுத்தது ஒரு ஹாஃப் ஃபார்வர்ட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். கால் ரெண்டையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணி உங்கள் கை ரெண்டுத்தையும் மேலே தூக்கி ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணி ஹாஃப் வே பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் செஸ்ட்டு தரைக்கு பேரலாக இருக்கணும். இன்ஹேல் பண்ணி திருப்பி மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணி உங்கள் செஸ்ட்டை தரைக்கு பேரலாக கொண்டு வரணும். அவங்க ஸ்பைன் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் இருக்குது. இன்ஹேல் திருப்பி மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் உங்கள் வயிறை நல்லா உள்ளே இழுத்து ஹாஃப் வே பெண்ட் பண்ணி இங்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்க போகிறோம். நார்மலாக ப்ரீத் பண்ணுங்கள், உங்கள் வயிறுக்கு நல்லா ஃபோக்கஸ் கொண்டு வாங்க. 3, 2, 1. இன்ஹேல் ஸ்லோலி மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் உங்கள் கையை மெதுவாக கீழே கொண்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உட்கட்டாசனா, சேர் போஸ். சேரில் உட்கார மாதிரி நம்ம ஹிப்ஸை மூவ் பண்ண போகிறோம். உங்கள் கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணி உங்கள் கை ரெண்டுத்தையும் உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு முன்னாடி தூக்கிட்டு போங்க. எக்ஸ்ஹேல்
உங்கள் ஹிப்ஸை ஸ்லோவாக பின்னாடி தள்ளி முட்டியை பெண்ட் பண்ணி ஒரு சேரில் உட்கார மாதிரி உட்காருங்க. இன்ஹேல், மெதுவாக மேலே வாங்க. எக்ஸ்ஹேல், உங்கள் ஹிப்ஸை பின்னாடி தள்ளி முட்டி பெண்ட் பண்ணி ஒரு சேரில் உட்கார மாதிரி உட்காருங்க. இன்ஹேல், மேலே வாங்க. எக்ஸ்ஹேல், திருப்பி ஸ்லோவாக கீழே போய் இங்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்டே பண்ண போகிறோம். 3, 2, பேக் ரவுண்ட் பண்ணக்கூடாது. செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணுங்கள், சின்ன கொஞ்சம் கீழே வச்சுக்காங்க. 2 and 1. இன்ஹேல், திருப்பி ஸ்டாண்டிங்க்கு வாங்க. எக்ஸ்ஹேல், மெதுவாக உங்கள் கையை கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம அடுத்த ஆசனாவை நம்ம லைங் டவுன் பொசிஷனில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனை நீங்கள் லை டவுன் பண்ணிக்கோங்க. உங்கள் லெக்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி ஃபீட் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏதானும் பேக் பெயின் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்கள் ஹேண்ட்ஸை ஜென்டலாக உங்கள் லோவர் பேக் அடியில் டக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் உங்களை சேலஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஹேண்ட்ஸை டக் பண்ணாமல் கூட பண்ணலாம். உங்கள் கால் ரெண்டுத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் ரைட் லெக் மட்டும் மேலே தூக்குங்க 90 degrees. நீயை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாவது பெயின் இருந்ததுன்னா ஸ்லைட்டாக உங்கள் நீயை பெண்ட் பண்ணிக்கலாம். இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் காலை ஸ்லோவாக கீழே கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஹேல், லெஃப்ட் லெக் மேலே தூக்குங்க. இன்ஹேல், மெதுவாக கீழே கொண்டு வாங்க. எக்ஸ்ஹேல், ரைட் லெக் மேலே தூக்குங்க. இன்ஹேல், ஸ்லோவாக கீழே கொண்டு வாங்க. எக்ஸ்ஹேல், லெஃப்ட் லெக் மேலே தூக்குங்க. இன்ஹேல், ஸ்லோவாக கீழே கொண்டு வாங்க. இன்னும் ஒரு தடவை பண்ண போகிறோம். எக்ஸ்ஹேல், ரைட் லெக் மேலே தூக்குங்க. இங்கே நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்டே பண்ணலாம். நார்மலாக ப்ரீத் பண்ணுங்கள். உங்கள் வயிறு நல்லா உள்ளே இழுத்து உங்கள் லோவர் பேக்கை மேட்டில் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் படுத்துக்கோங்க. 3, 2, 1. இன்ஹேல், ஸ்லோவாக உங்கள் காலை கீழே கொண்டு வாங்க. எக்ஸ்ஹேல், லெஃப்ட் லெக் மேலே தூக்குங்க. இங்கே ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்டே பண்ணுங்கள். 3, 2, 1. இன்ஹேல், ஸ்லோவாக உங்கள் காலை கீழே கொண்டு வாங்க. உங்கள் முட்டி ரெண்டையும் பெண்ட் பண்ணி உங்களுக்கு எந்த சைட் கம்ஃபர்டபுளோ அந்த சைட் டேர்ன் பண்ணி மெதுவாக நீங்கள் சிட் பண்ண போகிறீங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ப்ராஸ்டருக்கு உட்காருங்க. அடுத்தது நம்ம ஒரு சிம்பிளான ப்ரீதிங் டெக்னிக் பண்ண போகிறோம். உங்கள் ரைட் ஹேண்டை உங்கள் வயிறு மேலே வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ண போகிறீங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்ஹேல் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களோட எக்ஸலேஷனை மட்டும் ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. இன்ஹேல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஜென்டலாக உங்கள் வயிறை உள்ளே தள்ளுங்க. இப்போ நம்ம 10 டைம்ஸ் இதை பண்ணோம். நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா இன்னும் 3 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணலாம். இந்த எபிசோடை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். திஸ் இஸ் ட்வின் பேர்ட்ஸ் ப்ரெசென்ட்ஸ் சிம்பிளி ஸ்ட்ரெச். இவங்க ஜோஷ்னா, நான் சஞ்சனா. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ. கிலோ கணக்குல இல்ல டன் கணக்குல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழ்னுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் ஒரு இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.